என் பெயர் எஸ்.எம். ரஃபீக்கு. நான் இந்த தெற்கு தொகுதியில் இருக்கிறேன். தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளரை திராவிட முன்னேற்றக் கழகம் செந்தில் பாலாஜியை அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக நேற்றுக்கு டவுன் ஹால் உக்கடம் பகுதியிலெல்லாம் வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல அந்த டிராஃபிக் ஜாம் சம்மந்தமான விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு அவர் இந்த பகுதியில் அதிகமான டிராஃபிக் ஜாமாக இருக்கிறதுனால அந்த வணிக வளாகங்கள்லாம் இருக்கிறதுனால அதை சீர்படுத்தி சரிவர நான் செஞ்சு தர்றேன், மக்கள் சுபிட்சமாக இருக்கிறதுக்கு இந்த பகுதியை நான் ஏற்பாடு செஞ்சு தர்றேன் அப்படின்னெல்லாம் பார்க்கிங் வசதிகளை எல்லாம் செஞ்சு, பெரிய பார்க்கிங் வசதிகளை எல்லாம் செஞ்சு இந்த மக்கள் சுபிட்சமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேட்பாளர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே திராவிட மாடலினுடைய ஆட்சி ரொம்ப சுபிட்சமாகவும் நல்ல விதமாகவும் இருக்குது. இந்த வெற்றி வேட்பாளராகத்தான் நாங்கள் இன்றைக்கி கருதுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு தொகுதியினுடைய மக்கள் முழுமையாக இந்த வேட்பாளர் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறாங்க. அதைத்தான் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாங்கிறது உறுதிங்கிறத நாங்கள் மனசில் சொல்கிறோன்னு அவருக்கு தான் வாக்களிப்போம். இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை எல்லாம் செஞ்சு தருவாருங்கிற முழு நம்பிக்கையோட திராவிட ஆடல் மாற்றி மீண்டும் மலரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எண்ணமும் கோரிக்கையும் சிந்தனையும். 5 ஆண்டுகளுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அதாவது தூர நோக்க பார்வையோட எல்லா விஷயத்திலும் படிக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கு, மகளிர் சம்பந்தமாக இன்னும் பல உதவிகளையும் வெளிநாட்டிலிருந்து தொழில்கள் ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில், முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா இடங்கள்லையும் அதிகமான தொழில் வளங்கள் ஏற்படுத்தி இங்குள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு செய்து தரக்கூடிய ஒரு முக்கியமான வேலை தமிழ்நாட்டில் முன்னேற்பாடு. மற்ற மாநிலங்களை கணக்கு போடும்போது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வரணுங்கிற எண்ணத்தோட சிந்தனையோட இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். ஏன்னு கேட்டால் மிகச்சிறந்த ஆட்சி, மக்களை சுபிட்சமாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக, தொழில் வளம் மிகுந்த மாநிலமாகவும், வேலை வாய்ப்பு அதிகமாக தரக்கூடிய மாநிலமாகவும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கி முன்னேறிக்கிட்டு இருக்குது. அதில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெற்கு தொகுதி வேட்பாளரும் அதில் நிறைய வாக்குறுதிகள் தந்திருக்காரு. கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் தான் வெற்றி பெறுவார். தமிழ்நாட்டையே திராவிட மாடல் ஆட்சி தான் மலரப்போகுதுங்கிறது எங்களுக்கு உறுதியாக தெரியுது.